கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காததால் சென்னை திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் மோகன்தாஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதிகாலை 6 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 2 மணி வரை மது விற்பனை நடைபெற்று வந்ததாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஏரியா அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை பாய்ந்துள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? விஜய் ஆட்சிக்கே வந்தாலும் காலையில 6 மணிக்கு ஒன் ஷாப் திறந்து சரக்கு விற்பாங்க. பரபரப்பான குடியிருப்பு பகுதியில் விடிய விடிய இயங்கும் டாஸ்மாக் கடை கண்டும் காணாமல் விட்டதாக காவல்துறை மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து அதிரடி உத்தரவு. சர்ச்சையான டாஸ்மாக் விவகாரத்தில் நடந்தது என்ன? ஆட்சிக்கு வந்தா கௌரவமா இருந்தா 6 மணிக்கு குடிக்க சொல்லுங்க. பாருங்க உட்காந்து என்ன பண்ண சொல்ற வடுப்பா போச்சு. அவ்வளவு தைரியம் இல்லையா உங்களுக்கு? யார் என்ன செய்ய முடியும்னு? சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதி அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது விற்பதற்கு வரைமுறையெல்லாம் கிடையாது. காலை 12 மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் கடையை அதிகாலை 5:30 மணிக்கு திறந்து பூஜை போட்டு பாட்டிலை விற்க ஆரம்பிப்பார்கள். அதற்காக 5 மணியிலிருந்தே குடிமகன்கள் அரை மயக்கத்தில் வரிசையில் காத்து கிடப்பார்கள். அதே போலதான் இரவு நேரமும் 10 மணிக்கு மூட வேண்டிய கடையை நள்ளிரவு 2 மணி வரை திறந்து வைத்து விளக்கேற்றி படுஜோராக விற்பனை செய்வார்களாம். இதனால் திருவொற்றியூர் தேரடி ஒயின் ஷாப்பிற்கு சென்றால் எந்த நேரமும் சரக்கு கிடைக்கும் என்று மதுப்பிரியர்கள் கண்ணை மூடிக்கொண்டே தடம் காட்டுவார்களாம். அப்படியொரு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு ஃபேமஸான இந்த கடையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின்பும் அதே வேலைதான். விஜய் ஆட்சிக்கே வந்தாலும் காலையில 6 மணிக்கு ஒன் ஷாப் திறந்து சரக்கு விற்பாங்க. முதல்வர் மேல தப்பு இல்லைங்க, இந்த ஒன் ஷாப் நடத்துற மேலதான் தப்பு. நிக்காம நடந்துனே இருக்கும். பாருங்க 6 மணி எத்தனை மணி ஆனாலும் சரி, காலையில யாரும் வேலை வெட்டிக்கு போனாங்க குடிக்க வைக்கிறது பாருங்க. நபர்லாம் பாருங்க காலையிலேயே காலையில 6 மணிக்கு ஆட்சிக்கு வந்தா கௌரவமா இருந்தா 6 மணிக்கு குடிக்க சொல்லுங்க. பாருங்க உட்காந்து என்ன பண்ண சொல்ற வடுப்பா போச்சு. அவ்வளவு தைரியம் இல்லையா உங்களுக்கு? யார் என்ன செய்ய முடியும்னு? இந்த சம்பவம் குறித்து இளைஞர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ பெரும் சர்ச்சையாக வெடிக்க டாஸ்மாக் ஊழியர்களான எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் பிரபாகரன் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஆல் டைம் மது விற்பனையை கண்டும் காணாமல் இருந்து தடுக்க தவறிய திருவொற்றியூர் காவல் ஆய்வாளரான மோகன்தாஸை பணியிடை நீக்கம் செய்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையின் டெண்டர் உரிமையாளரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்படி ஒரு திடீர் அதிரடி ஆக்ஷனால் திருவொற்றியூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாருங்க 6 மணி எத்தனை மணி ஆனாலும் சரி, காலையில யாரும் வேலை வெட்டிக்கு போனாம குடிக்க வைக்கிறது நபர்லாம் பாருங்க காலையிலேயே காலையில 6 மணிக்கு ஆட்சிக்கு வந்தா கௌரவமா இருந்தா 6 மணிக்கு குடிக்க சொல்லுங்க. பாருங்க உட்காந்து என்ன பண்ண சொல்ற வடுப்பா போச்சு. அவ்வளவு தைரியம் இல்லையா உங்களுக்கு? யார் என்ன செய்ய முடியும்னு?